அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு 50 வருடங்களுக்கு பிறகு ஒரே ராசியில் சஞ்சரிக்க போகும் 6 கிரகங்கள். நிச்சயமாக அடுத்த 7 நாட்களில் மிதுன ராசினியர்களான நீங்கள் கெத்து காட்டக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைகிறதுங்க. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய ராசியான கும்ப ராசியில் அதிமுக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் ஒன்றாக இணையும் போது மிதுன ராசினியர்களான உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதுங்க. எனவே அனைத்து பாக்கியங்களும் படிப்படியாக வந்து சேர இருக்கு. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு திருமணம் கைகூட இருக்கு. பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து தீட்டிய திட்டங்களை நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இத்தருணங்களில் 3இல் கேது அமர்ந்து காரிய தடைகளை விலக்கி உங்களுடைய நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவிடுவாருங்க. தன விருத்தி உண்டுங்க. அதே போல் கல்வி முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைகிறது. அதே போல் இத்தருணத்திற்கும் அவருடைய பார்வை 5, 7, 9 என இருப்பதால் அசுப பலன்கள் அதிகரிக்குங்க. அதே போல் சில எதிர்பாராத தீமைகள் நடந்தாலும் கூட முடிவில் அது உண்மையாகவே முடியுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல முடிவில் திருமண சம்பந்தமாக மறுபடியும் வரம் படிப்பது முயற்சித்து வரும் மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப சுமை அதிகரிக்குங்க. அனுபவஸ்தர்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஏன் நாம் இந்த காரியத்தை செய்து இப்படி கெட்ட பெயர் வாங்க வேண்டும் என்று சொல்லும்படியாக நேருங்க. அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வார கிரகநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் புதன் இந்த வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதே போல் கூட்டு கிரக சேர்க்கை இருப்பதால யோக அடிப்படையில் சஞ்சரித்து குருவானால் பார்க்கப்படுகிறார். எனவே பாதிப்புகள் அனைத்திலும் குறைவாகவே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் பழைய கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. அதே போல் ஜென்ம ராசியில் குரு வக்ரமாக இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் ஆரம்பத்தில் இருந்தே அவர்களை கவனித்து கண்டித்து வளர்ப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இந்த மிக முக்கிய கிரகங்கள்ல செவ்வாயும் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் 9ஆம் இடம் எனப்படும் பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம்.
இடமாற்றம் அல்லது துறை மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்குங்க. செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவதால் குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாங்க. அதே போல் இத்தருணங்களில் கொடுக்கல் வாங்கலில் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் தற்போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கம் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூட இருக்கு. பஞ்சம வரையாதிபதியானவர் சுக்கிரன். அதே போல் இத்தருணங்கள்ல பிள்ளைகளின் வழியில் ஆதரவு விரயம் உண்டுங்க. அதை சுப செலவாக மாற்றும் காரியங்களில் மேற்கொள்வது நல்லது. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தற்போது தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறாருங்க. 10ஆம் இடத்தில் சனி வருவது நன்மைதான் என்றாலும் கர்மஸ்தானம் எனக்கூடியது. அதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்க ராசியில் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடைவதால் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதாலும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. பெற்றோர் வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாம். அதே போல இத்தருணங்கள் வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தால் அந்த நிலை மாறுங்க. அதே போல் பிரிந்திருந்தவர்களுக்கு ஒன்று சேரும் வாய்ப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இத்தருணங்கள்ல சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளால் அனுகூலம் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல் திருமணத்திற்காக முயற்சி செய்து வரும் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கௌத்தம் என வரனை நிச்சயிக்காமல் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களோட சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.